கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ரத்தினம், இருதயம் என்று இரண்டு பெரியவர்கள் பக்கத்து வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் இருவருடைய வீட்டுக்கு நடுவில் ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்தில் பலவிதமான பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. ரத்தினம் பறவைகள் பாடுகின்ற சத்தத்தை கேட்டு அவற்றோடு சேர்ந்து பாடுவார். இருதயமோ சற்று வித்தியாசமானவர், அதே நேரத்தில் திறமையானவரும் கூட. அதனால் அவர் பாடல் பாடும்போது பறவைகளே அவரோடு சேர்ந்து பாடும். சில நாள்களுக்கு எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் ரத்தினம் பறவைகளோடு சேர்ந்து பாடுவது இருதயத்திற்கு பிடிக்கவில்லை. இதனால் இருதயம் அவர் மீது கொண்ட வெறுப்பில் மரத்தில் இருந்த பறவைகள் மீது கற்களை வீசி எறிந்தார். இதை பார்த்து திடுக்கிட்ட ரத்தினம் பதிலுக்கு இருதயம் பாடல் பாடும்போது அவர் மீது இருந்த தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் மரத்தின் மீது கற்களை வீசி எறிந்தார். இப்படி ஒருவர் பாடல் பாடும்போது மற்றவர் மரத்தின் மீது கற்களை வீசி எறிந்ததால் அந்த மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் செத்து போயின. இப்போது மரத்தில் பறவைகள் இல்லாததால் இருதயத்தால் பாடல் பாட முடியவில்லை. அதே நேரத்தில் இருதயம் பாடல் பாடும்போது அவரோடு சேர்ந்து பாடல் பாடுவதற்கு மரத்தில் பறவைகள் இல்லாமல் போயின. ஆம், எங்கு வெறுப்பு இருக்கின்றதோ அங்கு வளர்ச்சி என்பதற்கு வழியே இல்லை. அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய இறைவார்த்தை கடவுளை அன்பு செய்வோர் தம் சகோதரர் சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. திருவிவிலிய பின்னணி: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவது குறித்து தொடர்ந்து எழுதி வரும் யோவான் உண்மையான அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார். நற்செய்தியில் இயேசு இறையன்புக்கு இணையான கட்டளை பிறரன்பு என்று கூறுகிறார். மத்தேயு 22:37 முதல் 40 வரை. இதையே இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தாம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்கிறார். கடவுளை அன்பு செய்வோர் தாம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்துவது கட்டாயமாகின்றது. நற்செய்தியில் இயேசு இறை அன்புக்கும் பிறரன்புக்கும் எடுத்துக்காட்டாக தூய ஆவியாரின் அருள் பொழிவை